ஹலோ மக்களே, நியூ டே நியூ லொகேஷன். இன்னைக்கு வந்து நம்ம ஆல்பக்வர்க்கில இருந்து கால்ஸ்பாட் போறோம். அடுத்த 2-3 டேஸ் வந்து கால்ஸ்பாட்ல தங்க போறோம். நம்ம போற வழியில வந்து ராஸ்வெல் அப்படின்னு சொல்லி ஒரு ஏலியன் சிட்டி ஒன்று இருக்கு, ஏலியன் டவுன் சொல்லலாம். நம்ம வந்து அங்க போய் லஞ்ச் முடிச்சுட்டு அந்த ஸ்மால் டவுனை வந்து நம்ம சுத்தி பார்க்க போறோம். இன்னும் நம்மளுக்கு வந்து 3 hours டைம் இருக்கு, டிரைவ் டைம் மட்டும். நாங்கள் காலையில் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ரூமை செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம். வேற எதுவும் பண்ணல. நாங்கள் டிரைவ் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கேஸ் ஸ்டேஷனில் நிறுத்திட்டு கேஸ் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து I-40 நாங்கள் போயிட்டு இருக்கோம். சரிங்களா சார், நம்ம ராஸ்வெல் போயிட்டு நம்ம திருப்பியும் மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ராஸ்வெல்ல இருந்து நம்ம கால்ஸ்பாட்க்கு வந்து இன்னொரு 1.5 hours டிரைவ் டைம் இருக்கும். அங்கே போய் ரூம் போய் செக் இன் பண்ண வேண்டியது. இன்னைக்கு இது மட்டும் தான். ஸோ லெட்ஸ் என்ஜாய். ராஸ்வெல் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டியில் இருக்கோம். நாங்கள் வரப்போ வந்து இது சின்ன டவுன் அப்படின்னு நினைச்சோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் இது பெரிய சிட்டி. இது நிறைய ஷாப்பிங், நிறைய பாப்புலேஷன் எல்லாம் இருக்கும் போல. டீசன்ட் சைஸ். இது ஆக்சுவலாக வந்து ஏலியன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏலியன் டவுன் அப்படின்னு. ஏன்னா 1940s வந்து ஒரு UFO வந்து இங்கே கிராஷ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து ஏலியன் வெல்கம்ஸ் யூ, இல்லைன்னா ஏதாவது காணாமல் போச்சு அப்படின்னா ஏலியன் திருப்பிட்டு போச்சு அப்படிங்கிற காமெடிஸ் எல்லாம் இங்கே நிறைய சொல்லுவாங்க போல. வர வழி எல்லாமே வந்து அந்த மாதிரி போர்ட்ஸ் தான் போட்டிருந்தது. இங்கே வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் போகிறோம். இப்போ வந்து ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கோம், மார்டின்ஸ் கேபிட்டல் கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்தோடனே வந்து சிப்ஸ் அண்ட் சால்சா கொடுத்துருந்தாங்க. சால்சா வந்து செம்ம ஸ்பைஸியாக இருக்குது நம்ம ஊர் ஸ்டைலில். நாங்கள் எங்களோட ஃபுட் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் ஃபஹிட்டாஸ், அப்புறம் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், டாக்கோஸ், இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ஜாய் பண்ணலாம் சாப்பிட்டுட்டு. லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டவுன் சுற்றி பார்க்கணும். ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது, அது வந்து UFO மியூசியம். அது நம்ம போய் அங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அதாவது என்னென்ன பொருட்கள் எல்லாம் அங்கே சேர்த்து வச்சுருக்காங்க மியூசியமில், நிஜமாவே UFO தானே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். நம்ம இப்போத்துக்கு லஞ்ச். சிக்கன் ஃபைட்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்பவுமே சிஸ்லிங்ல இருக்கும் சிக்கன். அப்புறம் எனக்கு இந்த சைடில் வர இந்த ஆனியன்ஸ் அண்ட் பெல் பெப்பர்ஸ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். இதை நம்ம டாக்கோல ஆட் பண்ணி சாப்பிடணும். அதோட சேர்ந்து வந்து நம்மகிட்ட பீன்ஸ், ரைஸ், கோகமோலே அண்ட் சாலட், வெஜ்ஜி சாலட் கொடுத்துருக்காங்க சைடில். டேஸ்ட் வந்து புளிப்பா அமேசிங்காக இருக்கும். டாக்கோல சாப்பிடலாம் இப்போ. சின்னதாக கொடுத்துருந்தா பரவாயில்ல, பட் பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம பாதியை கட் பண்ணிடலாம். ஃப்ளோர் டாட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் வெஜிஸ், அந்த பெல் பெப்பர்ஸ், ஆனியன்ஸ் எல்லாமே. சரி, கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். பிளேட் கொடுத்துருந்தா ஓகே, பட் பரவாயில்ல. இதில் கொஞ்சமாக குவாக்கமோலே, அப்புறம் கொஞ்சம் பீன், பிளேட்டிங் செம்மையா இருக்கு, நல்ல பிரசன்டேஷன். அப்புறம் கொஞ்சம் ரைஸ், மெக்சிகன் ரைஸ். ஓகே, நம்ம டாக்கோ மாதிரி மடிச்சுக்கலாம். இதை பரிட்டோ தான் ஆக்சுவலா. டாக்கோ மாதிரி மடிச்சுட்டு பலதரப்பட்ட டேஸ்ட் இருக்கு. சவர் கிரீம் இருக்குன்னு ஆட் பண்ணிருக்கலாம். இதுவே வந்து அமேசிங்கா இருக்கும். செம்ம லஞ்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, பட் நம்ம ட்ரை பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு அளவா சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் என்ஜாய். இப்போ நம்ம வந்து ராஸ்வெல்ல இருக்கிற ஏலியன் ஜோன் அப்படின்னு ஒரு ஸ்டோர்ல இருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஏலியன் மியூசியம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வெளியில ஸ்டோர் இருக்கு, உள்ள வந்து நம்ம ஏலியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் மாடல், ஆக்சுவல் ஏலியன்ஸ் இல்லை, அதோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ராஸ்வெல் சிட்டியே வந்து ஏலியன் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 1940s வந்து UFO வந்து கிராஷ் ஆயிருக்கீங்க, அங்கிருந்து ஏலியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன டீட்டெயில்ஸ் தெரியல, நான் அதை பத்தி படிச்சதில்லை.
போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். உள்ள வந்து பார்க்குறப்போ வெறும் ஹாலோவீன்ல இங்க எல்லாமே டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. பயமுறுத்துற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ யூஎஸ் ஏரியா 51 ராஸ்வெல் நியூ மெக்சிகோ அப்படின்னு ஒரு பெரிய லெட்டர்ஸ்ல எழுதியிருக்காங்க. இதில் இங்கே வந்து ஒரு ஏலியன் பைக்கில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. இப்போதாங்க கரெக்டாக வந்து நம்ம இங்கே இருக்கிற மியூசியம்க்கு வந்திருக்கோம். யூஎஃப்ஓ மியூசியம் இது. இங்கே என்ட்ராகிறப்பவே வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து மியூசியம் அண்ட் ரிசர்ச் சென்டர்னு போட்டிருக்காங்க. இது வந்து இந்த 1947 ராஸ்வெல் யூஎஃப்ஓ இன்சிடென்ட் அப்படின்னு. இது ஆக்சுவலாக வந்து 1947 ஆக்சுவலாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. யூஎஃப்ஓ கிராஷ் ஆகி அங்கே வந்து ஏலியன்ஸில் இன்ஜூர் ஆயிருக்காங்க அப்படின்னு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து தத்ரூபமாக இங்கே ஒரு மாடல் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்ட் பண்ணி அந்த ஏலியன்ஸ் வந்து வெளியில வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, அதுக்கு இன்ஜூர் ஆகிருக்கிற மாதிரி அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. பட் என்ன ஹெல்ப் பண்ணாங்க, யார் ஹெல்ப் பண்ணாங்க, திரும்பியும் வந்து அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. அது இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து பேசுறாங்களாமா இன்னைக்கு வித் Q&A செஷன் இருக்கும் அப்படின்னு. நம்ம வந்து அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அவர்கிட்ட ஏதாவது கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு அப்படிங்கிறத வச்சு பேசிட்டு இதை உள்ள போறாருல, இவர் தான் வந்து அந்த கெஸ்ட் ஸ்பீக்கர். அவர் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒன்று தான் பார்க்கணுன்னு நினச்சோம். இதுக்கு தெரியாமல் முன்னாடி வந்து அந்த ஸ்டோருக்குள்ளே போயிட்டோம். அது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எதிர்பார்த்தது இதுதான். கிராஷ் லேண்டிங் ஆகிற மாதிரி யூஎஃப்ஓ வந்து அந்த 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 தட்டு மாதிரி ஒரு வெஹிக்கிள் நம்ம படத்துல எல்லாம் நிறைய பார்த்துருப்போம். அது வந்து கிராஷ் லேண்ட் ஆகுற மாதிரி இங்கே ஒரு மாடல் பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஏலியன் ஒன்று பேராஷூட்டில் வந்து இறங்குற மாதிரி, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்புற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாடல் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கு. இங்கே வந்து ஏலியன், அப்புறம் அந்த ஏலியன் மாதிரியே நம்ம அந்த பறக்கும் தட்டு, இது இங்கிலீஷில் வந்து டிஸ்க்குன்னு சொல்லுவோம் அப்படிதான் நினைக்கிறேன். படத்தில் நிறைய ரெசிடென்ட் ஏலியன் இந்த மாதிரி படத்தில் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அது வந்து அப்புறம் நம்ம ஸ்டார் வார்ஸ் இந்த சீரீஸ்லாம் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி இங்கே மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. ஏலியன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய தலை, பெரிய கண், பெரிய பெரிய ஃபிங்கர்ஸ், கால்லையும் சரி கையிலையும் சரி. இங்கே 5 விரல் இல்லைன்னு நினைக்கிறேன், 4 தான் இருக்குது. காலில் 3, கையில் 4. எல்லா ஏலியன்ஸ்க்கு அந்த மாதிரி தான். தம்பு இருக்கு, ஆனால் கட்டை விரல் இருக்குது. இதுதான் நமக்கு வேண்டியது. இது வந்து அந்த கிராஷ் லேண்ட் அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து இங்கே எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க. எங்கே லேண்ட் ஆச்சு, அங்கே வந்து என்னென்ன கிடைக்குது, என்னென்ன கிடைச்சிருக்கு, அப்புறம் அதை எப்படி தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இங்கே சல்லடை போட்டு தேடி எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க பட்டன்ஸ், வேறு ஃபாயில்ஸ் இருக்குது, அப்புறம் நம்ம ஷர்ட் பட்டன்ஸ் மாதிரியா இருக்கு. ஒரு 5 பொருள் வந்து இங்க ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஃப்ஓ அண்ட் பாப் கல்ச்சர். ஸோ இதை வந்து ஹாலிவுட்ல எப்படி படமா எடுத்திருக்காங்க, என்னென்ன படம் வந்திருக்கு, ராஸ்வெல் பற்றினது, ராஸ்வெல் தி யூஎஃப்ஓ கவர் அப் அப்படின்னு சொல்லி ஒரு படம், நான் பார்த்ததில்லை. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. ஒரு பெரிய வால் ஆர்ட் இருக்கும்ல. இங்கே வந்து the evidence is overwhelming that planet Earth is being visited by intelligently controlled vehicles from off the earth. ஸ்டாண்டன் ஃப்ரீட்மேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் யாருன்னு தெரியல, பட் வந்து தேங்க்யூ. அவர் வந்து பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து இவ்வளோ பெரிய வால் ஆர்ட்டாக இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஒரு லேப் மாதிரியும் அந்த ஏலியனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரியும் இந்த சைட் எல்லாமே இருக்குது. ஒரு கெமிஸ்ட்ரி லேப்.
ஏலியன் வந்து இங்கே மாட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்த அதே சீனை வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் சைடில் வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்க அந்த ஏலியனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி. தலை பெருசாக இருக்குது. இந்த ஏலியனுக்கு வந்து எத்தனை விரல்? ஆக்சுவலாக 5, கரெக்ட் 5 விரல் இருக்குது. அவங்க வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி. இது வந்து உள்ள அலோட் கிடையாது, வெளியிலேருந்து பார்க்க முடியும். இது வந்து தத்ரூபமாக இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து யூஎஃப்ஓ கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இங்கே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எல்லாமே விதவிதமான ஏலியன்ஸ் இருக்கிற மாதிரி, யூஎஃப்ஓஸ் இருக்கிற மாதிரி. டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஏலியன் பிகின்ஸ். இது வந்து ஒரு டைம் லைன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நாக்டர்னல் லைட் பார்த்த மாதிரியும், அப்புறம் டே லைட்டில் டிஸ்க், அப்புறம் ரேடார் விஷுவல், க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் 500 feet பக்கத்தில் வந்து நின்று பார்த்துருக்காங்க. அப்புறம் க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் செகண்ட் கைண்ட் வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த யூஎஃப்ஓக்கும் என்விரான்மெண்ட்க்கும் இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி. க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் தேர்ட் கைண்ட், க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் ஃபோர்த் கைண்ட் வந்து ஃபைனலில் இருக்குது. யூஎஃப்ஓ சைட்டட் டுகெதர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் விட்னஸஸ் அப்டேட். ஓகே சார், விட்னஸ் வந்து அப்டேட் பண்ணி போயிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பேஸ்மேனோட ஒரு மாடல் இந்த பக்கம் இருக்கு. PlayStation 2 ஆக்சுவலாக ஒரு கேம்னு நினைக்கிறது. ஏலியன் டெஸ்ட்ராய் ஆல் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற கேமோட பேர் நினைக்கிறேன். நான் விளையாண்டதில்லை. அது இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஏலியன் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கிற டாய்லெட். ஆமாம், கரெக்ட், டாய்லெட்டில் உட்காந்துட்டு இருக்கிற யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி. இங்கே வந்து டெசர்ட் சீன், அந்த சாசர், டிஸ்க் சாசர் சொல்லுவோம் இல்லையா, பறக்கும் தட்டு, அது வந்து ஒரு டெசர்ட்ல லேண்ட் ஆகிருக்கிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குதிரை இருக்கு. அப்புறம் ஃபவுண்டர்ஸ் ஹால் ஆஃப் ஃபேம், இந்த ராஸ்வெல், அப்புறம் இந்த ஹோல் யூஎஃப்ஓ, இந்த ஏலியன் ரிசர்ச், இது எல்லாமே வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதில் வந்து யாரெல்லாம் அவங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறவங்கள வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் இந்த வாலில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் வித் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குங்க. இதுதான் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இந்த லைப்ரரியில் வந்து எத்தனை புக்ஸ் இருக்குது, எத்தனை ஷெல்ஃப்ஸில் எத்தனை புக்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். ஒரு சைடில் வந்து ஜென்ரிக் புக்ஸும், இன்னொரு சைடில் ஆக்சுவலாக லாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் பர்மிஷனோட தான் நம்ம எடுத்து படிக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரூம் இருக்குது. ரொம்ப பயமாக அமைதியாக ஒரு ரூம் இருக்குது. இங்கே நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா FBI எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரூம் இது. எல்லா ஷெல்ஃப்லேயும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. டேபிள், சேர் இருக்குது. நம்ம உட்காந்து படிக்கிறதா இருந்தாலும் பார்க்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குது. செம்ம ஹெவியாக இருக்குங்க அது. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். எல்லாமே வந்து இந்த பேப்பர் கிளிப்பிங் செம்மையாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது என்னைக்கு வந்தது? 1964 April 30 ரிலீஸ் ஆனது. ஏர்ஃபோர்ஸ் கன்சல்டன்ட் செக்ஸ் UFO சைட் ஹியர். செம்மையாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னைக்கு ரிலீஸ்? நம்ம 1966 March 25 ரிலீஸ் ஆன பேப்பர் இது. 10 cents காப்பி. இப்போ 66 அப்படின்னா 50-60 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து 10 cent, நம்ம ஊர் 10 பைசா மாதிரி. பயங்கரமான டாக்குமெண்டேஷனுங்க. இங்கே உட்காந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்காக. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஷீட்டும் கட் பண்ணியிருக்காங்க, ப்ரிசைஸாக கட் பண்ணி அதை வந்து செம்மையாக லேமினேட் பண்ணியிருக்காங்க. இதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா இருக்குது. இங்கே வந்து ஆடியோ கேசட் டேப் இண்டெக்ஸ், ரிசர்ச் சயின்ஸ் சைட்டிங்ஸ் அண்ட் அப்டக்ஷன்ஸ், இந்த ஏலியன்ஸ் ரிசர்ச் சயின்ஸ் அண்ட் அப்டக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரேடியோவில் பேசினது, அப்புறம் நம்ம பேட்டி எடுக்கிறப்போ இன்ட்ராக்ட் பண்ணது எல்லாமே வந்து ஆடியோ கேசட்ஸ் அப்படியே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 எவ்வளோ 642 ஆடியோ கேசட்ஸ் இருக்குது. சும்மா ஒன்று எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆடியோ கேசட் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்களேன். வெளியில் வர மாட்டேங்குது ஆக்சுவலாக.
எவ்வளோ வருஷம் ஆச்சு ஒரு கேசட், ஆடியோ கேசட் நம்ம கையில் பிடிச்சி. நைஸ் மெமரிஸுங்க. ஒரு காலத்தில் இதில் தான் எப்போவுமே பாட்டு கேட்டுட்ருப்போம். சின்ன வாக்மேன், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து காலேஜ் படிக்கிறப்போ ரூமில் ஒரு ஒரு ஆடியோ செட் ஒன்று இருக்கும், அதில் வச்சு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும். எப்போவுமே பாட்டு ஓடிட்டே இருக்கும். எவ்வளோ இருக்குது நைஸ். ஆக்சுவலாக 732 கேசட்ஸ் இருக்குங்க. இப்போது நம்ம வந்து யூஎஃப்ஓ மியூசியமில் இருக்கிற கிஃப்ட் ஷாப்பில் இருக்கோம். இங்கேயும் வந்து நம்ம அங்கே பார்த்த மாதிரி அதே கான்செப்ட் தான். மேக்னெட்ஸ், காஃபி மக்ஸ், ஷார்ட் கிளாஸஸ், அப்புறம் காஸ்டர்ஸ், பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம வந்து இங்கேருந்து ஒரு மேக்னெட் வாங்கலாம்னு யோசிக்கிறோம் நாங்கள். இது வந்து ராஸ்வெல் வித் ஏர்போர்ட் அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். வித்தியாசமான மேக்னெட்ஸ் இருக்குது. இங்கேருந்து நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகலாம். இந்த மியூசியமும் சூப்பராக இருக்குது. இந்த கிஃப்ட் ஷாப்பும் இன்னும் நல்லா இருக்குது. அந்த எப்போவாது இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஸ்வெல் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூஎஃப்ஓ மியூசியம் வாங்க, போய் பாருங்கள். நிறையா ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியலாகவும் சரி, அந்த நேச்சுரல் இதுவும் சரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஏதோ வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கிஃப்ட் ஷாப் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் செம்மையாக திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் நாங்கள் வந்து ஒரு லெகோ ஸ்டோரில் இருக்கோம். இதுலேயே வந்து விஆரும் பண்ணலாம். இங்கே லெகோஸ் வாங்கிக்கலாம், லெகோஸ் பில்டும் பண்ணலாம், அதோடு சேர்ந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி பண்ணலாம். இஷான், ரியா, மைத்லி 3 பேர் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி பண்ண போகிறாங்க விஆர். மைத்லி வந்து யூஎஃப்ஓ கிராஷ் சைட், இஷானும் ரியா வந்து 1947 அப்படிங்கிறது. இது வந்து கொஞ்சம் ஃபன்ஃபில்டாக இருக்கும். அப்போலோ 11 இருக்குது. இந்த கிராஷ் சைட் வந்து இந்த ராஸ்வெல்லில் நடந்த அந்த கிராஷ் சைட்டோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மைட்லி வந்து அதை பண்ண போகிறாங்க. இந்த ஸ்டோர் ஆசெட்ஸ் வந்து இதுவும் அமேசிங்காக இருக்குது. லெகோஸ் வாக் த்ரூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. நம்ம ஓகே பிகோ லெகோ ஸ்டோர்ஸ் இருக்குது, லெகோஸ் வாங்கிக்கலாம், லெகோஸ் பில்டும் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம. DJI Pocket Osmo 3. Yeah, that's right. That's sick. That's awesome. Thank you. Can I get a hot cap, please? Oh yeah. Small. What other size do you have? We have small, medium, or large. I'll do the medium. Medium. That's medium. Okay, Yeah, I'll do medium. that. ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? ನಿನಗೆ ಮಿತ್ಲಿ? Lemon ginger. Yeah. ಎಲ್ಲಿ ಮಿತ್ಲಿ? Okay, she'll take the lemon ginger. Lemon ginger. ಇಶಾನ್ ಕಣ. ಲೆಮನ್ ಜಿಂಜರ್ ಕೊಡ್ತೀರಾ? ಯು ಹ್ಯಾವ್ ಟು ಡ್ರಿಂಕ್. ರೀಮ್ಸ್ ನಿನಗ ಐಸ್ ಕ್ರೀಮ್. Do you have like a scoop of vanilla ice cream by any chance? No? Just normal ice cream? Yeah, vanilla ice cream. Yeah. We have ice cream stand. I mean, we should. Let me go see. We might be out, but Okay. we do. Name for you? Sandy. Sandy. You do? Okay. We'll take a scoop. One Just scoop. one scoop? Yep. One more kitana. Cappuccino as usual. நேற்று கம்பேர் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன். ட்ரைவுக்கு வந்து செமையாக இருக்கும். போய் சேர்ந்து 1.5 hours ட்ரைவ் டைம் இருக்குது. இன்னும் நம்ம வந்து கால் ஸ்பாட் போக போகிறோம் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த காஃபி வந்து வில் ஹெல்ப் மீ. நம்ம எதுக்கோ ஃபெஸ்டிவல் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குது, அதுக்கு பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம ஊரில் எல்லாமே சாமி, கோயில், அது இதெல்லாம் பண்ணுவோம். இந்த ராஸ்வெல்ல இருக்கோம் நம்ம இப்போ. இது வந்து நியூ மெக்சிகோல இருக்கு. யூஎஃப்ஓக்காக ஃபெஸ்டிவல் பண்றாங்க. என்னோட பேக்ரவுண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2-3 நாளைக்கு போனோம். ஜூலை 2nd, 3rd and 4th இண்டிபெண்டன்ஸ் டே சுத்தி வந்து அவங்க அதை தான் செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம வந்து ஜூலை 1st இங்க இருக்கோம். ஆக்சுவலா எங்களால அந்த ஃபெஸ்டிவல்ல வந்து கலந்துக்க முடியாது. அடுத்த லொகேஷன் நாங்க போறோம். நாங்க என்னோட பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரக்ஸ் இருக்கு, நிறைய ஷோஸ்க்கான ஏகப்பட்ட இந்த ப்ளோவுட்ஸ் இருக்கு, கட் அவுட்ஸ் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. எல்லாமே வந்து யூஎஃப்ஓ தீம்ல பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று வந்து இங்கே இருக்கிறத கேள்விப்பட்டதே இல்லை. நியூ மெக்சிகோ வந்து பலூன் ஃபெஸ்டிவலுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், தெரியும், பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து யூஎஃப்ஓக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. எல்லாமே இது வந்து உங்களோட டவுன் டவுன் ஏரியான்னு நினைக்கிறேன். ரோட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 3-4 டேஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா ரோட்ஸ் வந்து ஒன் வேவாக மாற்றிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து செம்ம அமேசிங்காக இருக்குங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இந்த டவுனே வந்து ஏலியன் டவுன் அப்படிங்கிறது வந்து மேக் சென்ஸ் இப்போ நம்ம பார்க்குறப்போ. ஓகே, நம்ம இப்போ கலந்துக்க முடியாத, முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். கால்ஸ்பாட்லேருந்து 1.5 hours டிரைவ் தான்.
முடிஞ்ச அங்கே வர ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு டைம் நம்ம இதுக்காகவே வந்து நம்ம இதை என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ வந்து கார் போயிட்டுருக்கோம். நாங்கள் ட்ரைவ் பண்ணி இப்போ கார்ல்ஸ்பாட் போக போகிறோம். கார்ல்ஸ்பாட்டில் நாங்கள் தங்க போகிற ரூம் இதுதான். 2 queen, டீசன்ட் சைஸ் ரூம். இங்கே பேகேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஷூ ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. மைக்ரோவேவ் அடுத்தவா ஒரு டிவி, இது 46 inch இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டீசன்ட் சைஸ் ஃப்ரிட்ஜ் ஒன்று, மைக்ரோவேவ் ஓவன், அப்புறம் ஏசி கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கு. சிங்க் பாத்ரூம் வெளியிலேயே இருக்கு. ஸோ விச் இஸ் ரியலி குட். ஓகே, டாய்லெட், பாத்ரூம், பாத் டப் இருக்கு. டைல்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹோட்டல்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் சூப்பராக இருக்கு. ஷவரும் வந்து மல்டி ஸ்பீட் இருக்கிற ஷவர் ஹெட். நைஸ் ரூம். 2 நாளைக்கு இது போதுங்க, சூப்பராக இருக்கு. வாடலப்பி ப்ரூவிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு பீட்சா பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கோம். இங்க எல்லாமே வந்து அவன் ஃப்ரைட், வுட் ஃப்ரைட் பீட்சா கிடைக்குதுங்க. அது இல்லாம லைவ் மியூசிக் பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. அதனால தான் பயங்கரமா சவுண்ட் வருது. என்ன ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா வித்தியாசமான எதுன்னா டேபிள் சர்வீஸ் கிடையாது, எல்லாமே கவுண்டர் சர்வீஸ் தான். நம்ம இங்க போய் கவுண்டர்ல ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேபிள்ல போய் உட்காந்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். இங்க வந்து பீட்சா, விங்ஸ் இது மட்டும் தான் கிடைக்கும். சிக்கன் பீட்சா சாப்பிட போறாங்க. உள்ள வந்து பயங்கர சவுண்டா இருந்துச்சு. அவங்க லைவ் மியூசிக் பயங்கர நாய்ஸ், நம்ம பேசுறது கூட கேட்காம இருந்துச்சு. இங்க அவுட்டோர் டைனிங் ஆப்ஷன் இருந்தது, அதனால வெளியில வந்துட்டோம். சுத்தி கார்டன் மாதிரி இருக்கு, இங்கே உட்காந்து சாப்பிட போறோம். சிக்கன் பீட்சா இருக்கு. இது ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா வுட் ஃப்ரைட் பீட்சா மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அந்த என்டையர் செட்டப்பே வந்து சூப்பரா இருந்துச்சு. கண்ணு முன்னாடியே பீட்சா பேக் பண்ணி தருவாங்க எங்களுக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம ரெகுலர் செயின் பீட்சாஸ் மாதிரி இல்லாம இது வந்து ஒன் ஆஃப் அ கைண்ட் பீட்சா. Amazing. Korean barbecue wings. The plain wings இது. ஆளு என்னடா கேமரா பொப்புதில்லை நீ. ஸ்டார்ட் ஈட்டிங். அவ்வளோதாங்க, நாங்கள் டின்னர் எல்லாம் முடிச்சு ரூமுக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் இதுக்கப்புறம் தூங்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டே வந்து டிரைவ்ல தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் ராஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன் சிட்டி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம், காஃபி வாங்கிட்டு அப்படியே திருப்பி டிரைவை கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே கார்ல்ஸ்பாட் வந்து செக்இன் பண்ணிட்டு அவ்வளோதான், ஒரு பீட்சா பிளேஸ்ல போய் டின்னர் முடிச்சு ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த vlog இதோட முடியுது. நாளைக்கு வந்து கார்ல்ஸ்பாட் கேவன்ஸ் போக போகிறோம். கொஞ்சம் ஹைக் இருக்காங்க, ஒரு 1 hour ஹைக் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து அது வந்து ரிசர்வ் பண்ணிட்டு போகணும். கேவன்ஸ்குள்ள நம்ம ஹைக் பண்ணலாம். அப்புறம் ஈவினிங் வந்து அங்கிருந்து பேட்ஸ் வவ்வால் இருக்கு இல்லையா, அது வந்து பறந்து போறது வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சிருக்காங்க. அதை நம்ம போய் நம்ம பார்க்கலாம் வேணும்னா ஈவினிங் டைம். அதையும் நாங்கள் பண்ண போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 5 AM 5 to 9 AM இருக்கு. நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த vlog வந்து இதோட முடியுது. நம்ம நாளைக்கு திருப்பியும் மீட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் தாட்ஸை மறக்காம எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம இந்த மாதிரி இன்னொரு vlogல சந்திக்கலாம். ஓகே, பாய்.